கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஆலயத்திற்குள்ளாக அவருடைய கிருபையினால் பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நாம் தொழுது கொள்வோம். யோபு 23வது அதிகாரத்தில் இப்படியாக வசனங்கள் 12வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கண்களை மூடி மிகுந்த பயபக்தியுடனே கூட கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்ற நினைவோடு கூட உணர்வோடு கூட நாம் இந்த நேரத்தை நாம் ஆசரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஆலயத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் கிருபையாய் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இடத்துல உலாவி நம் மத்தியிலே வாசமாக இருக்கிற தேவன், நம்ம மத்தியிலே வாசமாக இருப்பதை அவர் விரும்புகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். தேவனே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எதுவும் எங்களுடைய எண்ணத்தை குலைத்து விடாதபடிக்கு இந்த நேரத்தில் உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து உம்முடைய கால்களை தகப்பனே, பாதங்களை நாங்கள் முத்தமிடுகிறோம் அப்பா. நன்றி அப்பா. எங்களுக்கு மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்களும் இந்த பங்கை தெரிந்து கொள்ள கிருபையை நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே பாடப்படும் பாடல்கள், துதி நேரம், உம்முடைய வசனங்களை தியானிக்கும் நேரம், மற்றபடி நாங்கள் செய்யும் ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாய் கிருபை செய்திருக்கிறேன். எத்தனையோ இக்கட்டுகளையும் துன்பங்களையும் காண செய்த எங்களை நீர் மிகவும் மறுபடியுமாய் உயிர்ப்பித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காலைவேளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள நானும் அந்த உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்க வந்துக்கிறோம். கரெக்டுங்களா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? நம்ம இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். கண்களை மூடி அந்த நம் கரங்களை உயர்த்தி வானத்தை நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். இந்த வருஷத்தோட கடைசி 6வது மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். 6 மாதங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் பாதுகாத்த விதங்கள் பயங்கரமானது. எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தின விதங்கள் பெரிதானது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? அவருடைய தயவுனால் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஒருவேளை துன்பங்களோடு துயரங்களோடு வந்திருக்கலாம், ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளை நோக்கி கூப்பிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உன்னை அறியாதது உனக்கு எட்டாதது பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட துன்பங்கள்ல துயரங்கள்ல வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனாலும் துன்பமான வேலையிலும் துயரமான வேலையிலும் ஆறுதல் தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நமக்கு கஷ்டமா இருக்கிற நேரங்கள்ல நம்ம மனிதர்களை நோக்கி பார்ப்போம், ஆனாலும் நம்ம இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பாடுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you,
Holy Spirit. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது கரங்களை உயர்த்தி பாடுவோமா? குனிந்து தூக்கினீரே, கரங்களை உயர்த்தி பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. அப்பா, எங்களுக்கு கவலைப்படுகிற வேலைகளிலே, எங்களுடைய கஷ்டமான வேலைகளே நீர் எங்களை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன், நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் உளையான சேற்றில் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன். அவருடைய காரியம் நம்மளை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்கிறது. பைபிள்ல சொல்லுது, மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன், நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். ஒருவேளை இந்த காலையில் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எப்படி போகும்னு எனக்கு தெரியாதாச்சா. ஆனாலும் நம்முடைய விளக்கை அணைக்காத தேவன், நம்முடைய விளக்கை பிரகாசம் அடைகிற தேவன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று வேதம் சொல்லுகிறது. உணர்ந்து பாடுமா? எனது விளக்கை எரிய செய்கிற தேவன். எனது விளக்கை எரிய செய்தே, இரவை பகலாகி. எனது விளக்கு எரிய செய்தே, இரவை பகலாகி. எரிந்து கொண்டிருப்பே எப்போது உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே, ஆயுசு இருக்கிற வரைக்கும் உமக்காக நான் எரிந்து கொண்டிருக்கிறார் ராஜா. என் ஜீவன் பிரியும் வரை. கரங்களை வைத்து பாடுவோமா? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஒருவேளை எத்தனையோ பேரை நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கலாம், ஆனாலும் நான் நம்புகிறது அவர் ஒருத்தர் தான். தூயவர் தூயவர், துதிக்க பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர,
பாத்திரரே, ஆறுதல் நீரானையா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் ஒருவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானியா. தூயவர் தூயவரே, ஹல்லேலூயா ஓசன்னா. கரவெட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவர் வானங்களிலும் பூமியிலும் சிறந்தவர். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்க உயர்த்தி மரணத்தை அந்த மரணத்தால் உம்மை மூடி வைக்க முடியல ராஜா. ஓ, இந்த உலகத்திலே எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே பலியானீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. அதே சத்ருவை எதிர்த்து வெறித்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாடுவோமா? தூயரே, 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, துதி உமக்கே, நீர் என்றும் தூயரே, தூயரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவ தூதர்கள் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாத்திரரே, துதி உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் நம்ம மத்தியில் பிரசன்னாயராய் இறங்கி வந்திருக்கிற தேவன். சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரமாக என் கண்களை ஏறெடுப்பேன். நமக்கு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம மனிதர்களை நோக்கி தான் அதிகமான நேரம் போறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நம்முடைய கரங்களை இந்த பூமியில மனுஷன் கிட்ட இல்ல, வானத்துக்கு நேராக உயர்த்தணும். பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது சொல்கிறது. இந்த காலை வேளையில நமக்கு என்ன தேவையானாலும் சரி, நமக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு ஆறுதல் தருகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்.
அதனால பாடுகிறோம், நாம் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானே. அந்த ஒரு வரிகளை மாத்த திரும்பி பாடுவோமா? நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதான் ஐயா. உள்ளத்தின் ஆழத்து பாடுவோமா? நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதான் ஐயா. தூயவரே, தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதான் ஐயா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீ. கரங்களை வெட்டி பாடுமா? தூயவர், 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 தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர், தூயவரே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எனக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் உண்மைதான் மாத்திரம் ஏசப்பா துதிப்பேன். ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை நான் உண்மை மாத்திரமே துதிப்பேன் என்று சொல்றவங்களை கரங்களை வெட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் நான் உங்களை மறுதளித்தது உண்டு ராஜா. ஆனாலும் எங்களை நீர் ஆண்டவரே மறுபடியும் ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறாச்சா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நம்மளை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் என் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய கருவில நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு அருமையான பாடல். என் தாய் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஆனாலும் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். பாடுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. பருமா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.
அழியாமல் பாதுகாக்கிற தேவன், கலையாமல் காத்துக்கொண்ட தேவன். யோசிச்சு பாருங்க, தாயின் கற்பத்துல இருக்கும்போது எத்தனையோ குழந்தைகள் கலைஞ்சு போயிடுது. ஆனாலும் நீங்களும் நானும் கலையாமல் இந்த நொடி வரைக்கும் ஆண்டவருக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? குறைவின்றி பிறக்க செய்த தேவன், நமக்குள்ள எந்த குறைவுமே இல்லை, நம்மளை இதுவரைக்கும் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பத்திரமா என தாயின் கருவிலே சுமந்த தேவனே, உமக்கு நாங்கள் எண்ணத்தை கொண்டு நாங்கள் நன்றி சொல்லுவோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்ல. நீங்க உள்ளத்தினாலே சொல்லுமா, வேறு ஆசை இல்ல. ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுவோம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னுமே நீங்க பேர் சொல்லி அழைத்தேன் தேவராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு தெரியும் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறாச்சா. நிறைய சமயத்தில் நம்ம யோசிக்கலாம், நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன், எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்தாரு அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ நம்ம எதர்ச்சியா உருவானவர்கள் அல்ல, அவருடைய தரிசனம் நிறைவேற்றத்துக்காக உண்டாக்குனவங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற வரைக்கும் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் ராச்சா. ஆண்டவரே என்னை நீங்க உயர்த்துங்க ராச்சா. ஒரு இசை பாடுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. நீங்க மாத்திர பாடுங்க. கருவிலே தரிசனம் உருவானது. கரவு வெட்டி பாடுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனையோ விதமான சூழ்நிலைகள்ல, கஷ்டத்தின் மத்தியில, வியாதியின் மத்தியில எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லு. எங்களை பாதுகாத்து வழிநடத்தினே ஆண்டவரே. நீர் எங்க மத்தியில வேறு ஆசையே இல்ல. நல்ல கரங்க தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு வேறு ஆசையே கிடையாது ராஜா. எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மை ஆராதித்து கொண்டே இருப்போம் ராஜா. ஆண்டவரே இந்த துதிகளில் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நல்ல தகப்பனே, ஆமென். தாய் உருவாவதற்கு முன்பாக, உலகமே உருவாவதற்கு முன்பாக நம்மை அவருடைய மனதிலே சுமந்த நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளவு அழகான தேவன், எவ்வளவு அதிசயமான தேவன், தரிசனம் நிறைந்த தேவன், நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். அவருக்கே மகிமை உண்டாகட்டும்.
நாம் எழுந்து நின்று 111வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஜயோனா ஷைனி முன்பாக வந்து இந்த சங்கீதத்திற்கு உதவி செய்யும்படி கேட்கிறேன். சங்கீதம் 111, Psalm 111 for responsive reading. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவர்களே சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமக்கு உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்தினும் அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமீன். நரம்புகள் உருவாகவில்லை, எலும்புகள் உருவாகவில்லை, தசை நார்கள் உருவாகவில்லை. ஆனால் நம்முடைய கருவிலே அவருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. கருவிலே கண்டது. அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிந்திருக்கிறார். நாம் கடந்து போகிற பாதை அவருக்கு தெரியும். நம்முடைய துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள் அவருக்கு தெரியும். வியாதிகள், பலவீனங்கள் தெரியும். சோர்வுகள் தெரியும். மனவேதனைகள் தெரியும். தாம் ஜெயிக்கிற வெற்றிகள் அவருக்கு தெரியும். தோற்கிற தோல்விகள் அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம தான் அவரை மறந்துடுறோம். அவர் நம்மை மறந்து விடுகிறார் என்று மறந்து விடுகிறோம், நினைக்கிறோம். அவர் நம்மை நினைப்பதில்லை, நம்மை பற்றி அவருக்கு தெரியாது, நான் பண்றதெல்லாம் அவருக்கு தெரியாது, இப்படியெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. என்னை பற்றி எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவன். என்னை பற்றி எல்லாம் அவருடைய கணக்கு புஸ்தகத்துக்குள் போகிறது. ஒன்றும் மறைவாய் இருக்காது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைவாய் இருக்காது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, சில வசனங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டா, நான் யார். நான் யார் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மை ஐடென்டிட்டி. நான் யார் என்கின்ற என்னுடைய ஆழ்த்துவம். அதில் நம்ம நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கோம், ஒரு நேரம் இன்னொரு மாதிரி இருக்கோம். ஒரு நேரம் ஒன்று பேசுகிறோம், இன்னொரு நேரம் அப்படி ஆப்போசிட்டாக பேசுகிறோம். அதனால நம்மை பற்றி நமக்கே கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம யாருன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே முதலாவது நாம் யார் என்று பார்க்கும்போது தான் நமக்கு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளாக இருந்தால் சுதந்திரர். பிள்ளைகளாக இருந்தால் சுதந்திரர். தகப்பன் தாயுடைய சொத்து பிள்ளைக்கு வரும், தாத்தா பாட்டியுடைய சொத்து பிள்ளைக்கு வரும். அப்படிதான் இந்த உலகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம யாருன்னே நமக்கு தெரியலன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. ஸோ இன்னைக்கு சில வசனங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வசனம் 139வது வசனம். 139வது வசனம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 139வது சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமா சத்தமா வாசிப்போம். 139வது சங்கீதம் 13வது வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலேயே எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்வோம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டேன், தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் பல்லு விளக்க போகும்போது என்னுடைய விரலை இப்படி பார்த்தேன்.
பார்த்தா அந்த விரலுடைய முனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, கருப்பாக இருக்கா? கருப்பாக இருக்கா? இப்போ பார்த்து என்னடா நம்ம விரல் ஏதோ கருப்பாக இருக்கேன்னு பார்த்தா இது வேற ஒன்றும் இல்லை, ஓட்டு போடும்போது அவங்க போட்டது. ஓட்டு போட்ட அடையாளம் போட்டாங்க பாருங்க. அது இப்போ மேலே வந்துருச்சு. நான் அதை பார்த்து யோசித்தேன், பரவாயில்லையே மேலே வந்திருக்கே அப்படின்னு. அப்போதான் இந்த விரலை பார்த்து நான் யோசித்தேன், இந்த நகம் வளருது, அதனால தான் அது மேலே மேலே போகுது, வெட்ட வெட்ட அது சின்னதாகுது. அந்த நகம் எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியுதா? அந்த நகம் எவ்வளவு அழகா பாருங்க, இங்க ஒண்ணுமே இல்லை உள்ள, ஆனா அந்த நகம் உருவாகி அந்த நகம் வளர்ந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் இந்த அடையாளத்தை இது மேல 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 தள்ளி கொண்டு போயிடுச்சு. அப்ப இதை பார்த்து இன்னைக்கு காலையில நான் வியந்து கொண்டிருந்தேன். இந்த நகம் வளர்றது கூட நமக்கு எப்படின்னு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆனா அது வளருதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து அவ்வளோ ஒரு பெரிய திக்கா அந்த நகத்தை எப்படி ஆண்டவர் அழகா வளர வைக்கிறாரு. அப்படி நம்ம ஒவ்வொரு சரீரத்தின் அவயவத்தையும் யோசித்து பார்க்கும்போது அதனுடைய செயல்பாடுகள் ஆச்சரியமா இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அருமையான தேவஜனமே, இதுதான் நம்மை உருவாக்கின நம் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய 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 ஒரு கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும். என்னை உருவாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என்னை ஒளிப்படத்திலே என்னை உருவாக்கினவர் இருக்கிறார். என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது 71 சங்கீதத்தில் சொல்றாரு, நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணின போது உம்முடைய சார்பிலே விழுந்தேன். நீதான் என்னுடைய நம்பிக்கை, நீதான் என்னுடைய நோக்கம், நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது இதை நாம் யோசிக்கணும். என்னை பற்றியோ என் காரியங்களை பற்றியோ என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என் எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரை வழி நடத்துவார், அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார், எனக்கு நம்பிக்கை கொடுப்பார். எப்பவுமே யாரோ நம்ம ஒரு அனாதை மாதிரி நம்ம உணர்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம ஒரு அனாதை போல உணர்கிறோம். எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை, என்னை பற்றி நினைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னு நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. ஏனென்றால் யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அது முதலாவது செய்தி, இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற முதலாவது செய்தி. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, திரும்ப திரும்ப நம்ம என்ன ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் என்றால், யோவான் 1:12 அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னா, அடுத்தது என்னன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். இதை நம்ம மறந்துடவே கூடாது. நான் திரும்ப திரும்ப இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதே தான் நம்ம யோவான் 1:12 பார்க்கிறோம், அதை கலாத்தியர் 4:7 பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால பிள்ளைகளுக்கென்று என்னென்ன சுதந்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவதற்கு உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். நம்ம வாஸ்த சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து போடுறது இல்லை. அதுவே கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த சங்கீதத்தை இன்றைக்கு காலையில் தான் செலக்ட் பண்ணி போட்டோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கு செய்தியோடு இணைந்து இந்த வசனம் வருகிறது என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதை நான் இப்போ வாசிக்கும் போது தான் நான் பார்த்தேன். 111வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 4வது வசனத்துல, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூர்ம்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தமது உடன்படிக்கையை என்றைக்கும் நினைப்பார். யாரோடு இருக்கிற உடன்படிக்கை? உங்களோட என்னோட இருக்கிற உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பாராம். அப்புறம் ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று சொல்லப்படும். ஜாதிகளுடைய சுதந்திரத்தை என்ன பண்ணாராம்? அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதனாலதான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க எனக்கு என்ன கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வர வேண்டியதை உங்கள் தேவன் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்பா கொடுப்பாரா, அம்மா கொடுப்பாரா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. சில நேரத்தில் அப்பா கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாரு, கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாரு. அம்மா கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. இல்லை கொடுக்க வேண்டியதை கொடுக்காம மறுக்கலாம். ஆனால் உங்களை உருவாக்கி படைத்து உங்களுக்கு நாமம் தரித்து உங்களை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நான் உங்கள் தகப்பன் என்று சொல்லுகிற அந்த தேவன் ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒன்று வடக்குல இருந்து வரும், இல்லை கிழக்குல இருந்து வரும், தெற்குல இருந்து மேற்குல இருந்து வரும், எங்க இருந்து வரும்னு கேட்காதீங்க, எப்படி வரும்னு கேட்காதீங்க. வருமானு கேட்டா வரும்.
எப்படி வரும்? எப்படி வரும்? என் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணா வரும். அல்லேலூயா. என் ஆண்டவர் கட்டவிழ்த்தா வரும். வரவேண்டியது கட்டவிழ்த்தா வரும். சிலருடைய சொத்து சுதந்திரங்களை மற்றவங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் கட்டவிழ்த்தால் அது வரும். நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். ஆண்டவரே எனக்காக இதை கட்டவிழுங்க. தடைகளை உடைக்கிற ஜெபத்துல நிறைய காரியங்கள் நம்ம ஜெபித்திருக்கிறோம். நிறைய காரியங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்? அந்த நம்பிக்கை தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் கட்டவிழ்க்கும் போது யாரும் அதை கட்டி வைக்க முடியாது. நமக்கென்று கர்த்தர் அதை வைத்திருந்தா நம்ம கையில கொண்டு வந்து அதை கொடுப்பாரு. அதை நாங்க நம்பணும், விசுவாசிக்கணும். வரலையே வரலையேன்னு சொன்னாலும் அதை விட டேஞ்சரஸ் என்னன்னா, வராதுன்னு நம்மளே சொல்றது. வராது, கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க, வச்சுக்குவாங்க. இப்படி என்ன அப்புறம் எங்கிருந்து வரும்? அது வராது. நாம் என்ன தெரியுமா சொல்லணும்? மனுஷர் அதை இறுக பிடித்தாலும் அந்த இறுக பிடித்திருக்கிற கையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? முறித்து அந்த கையை திறக்க வச்சு அதை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன். அனுபவிச்சதுனால நான் தைரியமா நான் சொல்ல முடியும். கர்த்தர் ஈடு கட்டுகிற தேவன், கர்த்தர் ஈடு கட்டுகிற தேவன், கர்த்தர் ஈடு கட்டுகிற தேவன். கண்டிப்பா அவர் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அவருக்கு முன்னால எந்த கதவு மூடி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுது? அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அப்புறம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிற தேவன். இதை மறந்துடாதீங்க இந்த வார்த்தையை. ஏதோ 10 ரூபாய் கொடுப்பாரு, 20 ரூபாய் கொடுப்பாரு, 1000 ரூபாய் கொடுப்பாரு, 10,000 ரூபாய் கொடுப்பாரு இல்ல. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையே நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்ம எப்படி கணக்கு போடுறோம் தெரியுங்களா? என் சம்பளம் இவ்வளோ, என் வருமானம் இவ்வளோ, இவ்வளோ இதுக்கு இது செய்கிறேன், இது இப்படி செலவு பண்ணுறேன், இது இங்கே கொடுக்குறேன், என் ரெண்ட்டுக்கு இவ்வளோ போகுது, எலக்ட்ரிசிட்டி பில்லு இவ்வளோ போகுது. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி தான் கணக்கு பண்ணி வாழ்கிறோம். கணக்கு பண்ணுறது நல்லது தான். ஏன்னா நமக்கு அந்த கணக்கு நமக்கு தெரியணும். ஆனால் இப்படியே என் சம்பளத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் உழைக்கிறதுனால சம்பாதிக்கிறேன், நான் பொழைக்கிறேன்னா கடவுள் எதுக்குங்க? ஆண்டவர் எதுக்கு நமக்கு? நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதித்துல செலவு பண்றோம், வாழ்றோம்னா கடவுள் எதுக்கு நமக்கு? நம்ம என்ன தெரியுமா எதிர்பார்க்கணும்? ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதான் எங்க இருந்து வரும், எப்படி வருதுன்னு கேட்காதீங்க. அப்படி ஒருத்தன் கேட்டான், பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரதானி கேட்டான், வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறந்தாலும் இப்படி நடக்குமானா? நடந்தது. ஆனா அதை ருசிக்கிறதற்கு அவனுக்கு என்ன இல்லாம போச்சு? பலன் இல்லாம போச்சு. அந்த அற்புதம் நடந்த போது ஜனங்கள் நெருக்கிறதுனால அங்கேயே உளுந்து அவன் நசுங்குண்டு செத்து போயிட்டான். அதனுடைய பலன் அவன் பார்க்க முடியல. ஆனா கேட்டான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? அங்க மாத்திரம் விரல வைக்காதீங்க, அங்க மாத்திரம் கையை வைக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், உங்களை நொந்துக்கோங்க பரவாயில்ல, உங்க அவிசுவாசத்தை நொந்துக்கோங்க, உங்க கடவுள் மேல இருக்க அன்பு குறைவை ஒத்துக்கோங்க, நொந்துக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒரு விரலை தூக்கி எங்க வச்சிடாதீங்க, மேல மாத்திரம் வச்சிடாதீங்க, அங்க மாத்திரம் கேள்வி கேட்டுறாதீங்க. என்ன ஆண்டவரே அப்படின்னா அப்படி கேட்க தோணும். சிலர் கேட்பாங்க, அவர் ஏதோ கிருபையா இருந்தா தப்பிச்சிருவோம். சரிங்களா? ஆபக்கு கேட்கிறார், கிருபையா இருந்ததுனால தப்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம மேல வச்சு என்ன ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சும்மா பண்றீங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவர் நம்ம கிட்ட திருப்பி கேட்டா நம்ம என்ன எங்க கொண்டு போய் நம்ம முகத்தை வச்சுக்க முடியும் சொல்லுங்க? அவர் நம்ம கிட்ட 1000 கிட்ட கேள்வி வைப்பாரு. அதெல்லாம் நம்ம கொண்டு போய் வச்சா எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்க முடியும்? அங்க மாத்திரம் விரல வச்சிடாதீங்க. அங்க மேல பார்க்கும்போது மாத்திரம் தாழ்மையா பாருங்க, விசுவாசத்தோட பாருங்க, நம்பிக்கையோட பாருங்க. அப்பா செய்யுங்கப்பான்னு கெஞ்சுங்க, செஞ்சிருங்கப்பான்னு கெஞ்சுங்க. இல்ல மத்தேயு 18:18 ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறாரு, இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறேன். எதெல்லாம் வரணுமோ இயேசுவின் நாமத்தில் கரங்களை வருத்துங்க, கரங்களை வருத்துங்க, கயத்து எதெல்லாம் வரணும், என்னென்ன நன்மைகள் வரணும், இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை கட்டவிழ்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்க கற்றுக் கொடுத்தபடி எனக்கு வர வேண்டிய நன்மைகளை கட்டவிழ்க்கிறேன், எனக்கு வந்து சேர வேண்டிய உரிமைகளை கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வந்து சேர வேண்டிய சொத்துரிமைகளை கட்டவிழ்க்கிறேன். கர்த்தாவே, எனக்கு வர வேண்டிய சுதந்திரங்களை கட்டவிழ்க்கிறேன். சுவாமி, எனக்கு வர வேண்டிய சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறேன். கட்டவும் கட்டவிழ்க்கவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது
நம்ம ஏன் தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கணும்? ஏன் தேவையில்லாமல் அழுகணும்? தேவையில்லாமல் முடியாதுன்னு சொல்லணும்? ஏன் நம்பிக்கையை இழந்து போகணும்? ஏன் தற்கொலை பண்ணணும்னு எண்ணணும்? எதுவும் தேவையில்லை. நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி வர வேண்டியதை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். அந்த காரியம் மடியில் வந்து விழுகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மடியில் விழுகும்போது எப்படி தெரியுமா? எப்படி வந்து விழுகுமா? சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி நடக்குமா நடக்காதா? நடக்கும். அமுக்கி குலுக்கி போட்டு கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா மேலே போட்டு அப்படி கொடுக்கறது இல்லை. அமுக்கி குலுக்கி போட்டு கொடுத்தா நிறைவா கொடுக்கறது, நிரம்ப கொடுக்க. எடுத்துட்டு போ. பிடிச்சிருக்க பிள்ளைங்களுக்கு பெற்றோர் அப்படிதான் செய்வாங்க, அமுக்கி குலுக்கி போட்டு கொடுப்பாங்க. பிடிக்காத பிள்ளைங்களுக்கு எதனாச்சும் அப்படி பறிச்சு போட்டு அப்படி போட்டு கொடுப்பாங்க. பிடிச்ச பிள்ளைக்கு அவன் போட்டு அப்படி கொடுப்பான். அப்படிதான் ஆண்டவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கிறவர். ஆமேன். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ரைட். நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டோம்? எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எதற்காக உருவாக்கப்பட்டோம்? எப்படி உருவாக்கப்பட்டோம்? ஆண்டவர் நம்ம மேல எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்? கலாத்தியருக்கு அப்புறம் எபேசியர் வருது. 2:10 வாசிங்க. சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நல்ல கவனிங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கொரிந்தியர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 மனப்பாடமா தெரியணும் நமக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதை சேர்த்து வச்சுக்கோங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? 10 இப்போ வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட. நம்ம யாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய செய்கையாயிருக்கும். அவருக்குள்ள நம்ம சிருஷ்டிக்கப்பட்டு அவர் என்ன செய்வாரோ அதை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்ம செய்யறதெல்லாம் அவர் செய்யறத போல செய்யறோமா, இல்ல ஆப்போசிட்டா செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றத வச்சு நம்ம அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாகவே அவைகளை நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா? ஆயத்தப்படும். முதல்ல எப்படி இருந்தோமா? 12வது வசனத்துல பாருங்க. நம்ம அடையாளம் இல்லாத இருந்த காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. 18வது வசனத்தில் அந்தப்படி நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றோம். இனி நீங்கள் அந்நியர் இல்ல, இனி நீங்க பரதேசி இல்ல, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதற்கு மூலைக்கல்லாய் கிறிஸ்துதாமே இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க நமக்கு அடையாளம். இவ்வளவு இருக்குது. இதுதான் நம்மன்னு சொல்றது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இதுதான் நீங்க பரிசுத்த ஆலயமாய் எழும்பி கொண்டிருக்கிறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அனாதை, நான் பரதேசி, நான் அரதேசி, நான் ஒண்ணுமே இல்லாதவன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, இது நினைச்சு நாமே அழுதுக்கிறது, நம்மளே கண்ணு தொடச்சிக்கிறது, நம்மளே முதுக தட்டி கொடுத்துக்கிறது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு புலம்பல். வேண்டாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தான், வேற யாரும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமா. 8வது வசனம், 3வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்ற பாத்தீங்களா? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவதற்கு இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அளவற்ற கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம், அளவற்ற கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம். அதை என்ன பண்றாரு? அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யம் என்று 19வது வசனத்துல வரும். மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், தயவின் ஐஸ்வர்யம், இதெல்லாமே அவருடைய ஐஸ்வர்யங்களில் ஒன்றாய் இருக்கிறது என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அப்ப நம்ம தேவனுடைய சிருஷ்டியாய் இருக்கிறோம், அதை மறந்துடாதீங்க. தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம்.
அப்படின்றது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியருக்கு முன்னால கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய், நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமாயிருக்கிறாய். 6வது வசனம் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அதே தான் ரோமர் 8 நம்ம பார்க்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருந்தால் அப்பான்னு கூப்பிடும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ ஒளிக்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை நீங்கள் விட்டு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தி நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம யாரு 4 விஷயம் சொல்றாரு இங்க. 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். ஹல்லேலூயா, ஆமென். சொந்த ஜனம். சொந்தம்னா எப்படி தெரியுங்களா? சொந்தம், இவங்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, இப்போ எம்எல்ஏ ஆயிருக்காருங்க, அவர் எனக்கு சொந்தங்க. உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியுங்க. அவருக்கு உங்களை தெரியுமா? தெரியாதுங்க. அப்புறம் என்னது சொந்தம்? சொந்தம்னா என்ன? நமக்கும் அவங்கள தெரியணும், அவங்களுக்கு நம்ம தெரியணும். அவங்களும் நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லணும்? சொந்தம்னு சொல்லணும். நம்மளும் அவங்கள பார்த்து சொந்தம்னு சொல்லணும். நல்ல ஐஸ்வர்யவான்கள் பணக்காராக இருந்தால் சொந்தம்னு சொல்லலாம், எங்கள் சொந்தங்க அப்படின்வாங்க. ஏழைங்களாக இருந்தால் என்ன சொல்லுவோம்னாக்கா, அப்படிதான் சொல்கிறாங்க, சொந்தம்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் சொந்தம். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம். இந்த உறவு இருப்பதினாலே 38, 39. ரோமர் 8வது அதிகாரம். இந்த உறவு இருப்பதனால நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அதோட நான் முடிச்சிடுறேன். ரோமர் 8வது அதிகாரம் 38வது வசனம், 39வது வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரமானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். 37 சொல்லுகிறது, 36 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ மரணமா, ஜீவனா, தேவதூதரா, அதிகாரமோ, வல்லமையா, நிகழ்காரியமா, வரங்காலியம், எதுவும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு, நாம் யார் என்பதை புரிந்து கொண்டது மட்டுமல்ல, நம்ம யார் என்பதை கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது அந்த சுதந்திரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம், அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வோம். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு கட்டவிழ்த்து விடுவார். அது வரும், கிடைக்கும், நடக்கும். நான் கைவிட்டப்பட்டு போகிறதில்லை, என் புள்ள கைவிடப்பட்டு போகிறதில்லை, ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். நம்பிக்கையோட விசுவாசத்தோட அறிக்கை செய்வோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஜாதிகள் ஜனங்கள் சொல்லுவாங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நாமும் என்ன தெரியுமா சொல்லுவோம்? என் தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஆமா. தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது ஆராத்யா வசனங்களை சொல்றேன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு இப்பொழுது சொல்லும்படியாக கேட்கிறேன். ஒரு எப்பொழுதும் கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட். அது இன்னொரு புக்கும் தீபாக்கா வச்சிருக்காங்க. 10 Commandments. I am your Lord, your God. You shall not have no other gods for yourself.
You shall not make yourself a carved image. You should not take the Lord your God's name in vain. Remember the Sabbath day, keep it holy. Honor your father and mother. You shall not steal. You shall not murder. You shall not commit adultery. You shall not pass false witness. You shall not covet. Thank you. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள், சகோதரிகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.